டிரைவர் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம போக்குவண்டி ஆப்பில் டிரைவர் போக்குவண்டி என்ட்ரி எப்படி போடுறதுங்க தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணி உள்ளே போய்க்கணும். லாகின் பண்ணி உள்ளே போய்க்கணும். அதுக்கு மெனுவில் கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்னு கிளிக் பண்ணால் உங்கள் மொபைல் நம்பர் அண்டு பின் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதை வந்து கொடுத்து நம்ம சைன்இன் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிட்டோம்னா இப்போ லாகின் ஆகி உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோலிங்கில் போயிட்டுருக்கிறது கஸ்டமர் என்ட்ரி போட்டது. பிக்கப் பிளேஸ் பொள்ளாச்சி, ட்ராப் பிளேஸ் தாராபுரம், என்ன வெஹிக்கிள் வேணும், டாடா ஏஸ் வேணும். அதை கிளிக் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் வேணுன்னா பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு என்ட்ரி போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா என்ட்ரி எப்படி போடுறதுங்கிறது பார்ப்போம். மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போக்குவண்டி டிரைவர் என்ட்ரி அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். அந்த ஃபார்மில் போயிட்டு நம்மளோட ட்ரிப் டீட்டெயில்ஸை வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். இப்போ நம்ம போடுற என்ட்ரி வந்து கஸ்டமருக்கு ஃப்ரண்டில் ஆப்போட ஃப்ரண்டில் போக்குவண்டி சர்ச்சுங்கிற பிளேஸில் வந்து கஸ்டமருக்கு டிஸ்பிளேயில் போகும். இப்போ அந்த போக்குவண்டி என்ட்ரிக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிள்ஸ் லிஸ்ட்டில் இருக்கும். எந்த வண்டிக்கான என்ட்ரின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வண்டிக்கு நேர் வந்து நம்ம ட்ரிப் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரம் டேட்டு, நான் எந்த டேட்டு கிளம்புறேன், 26 ஈவினிங் 3:30 கிளம்புறேன். 3:30 செலக்ட் பண்ணிவிட்டு செட் கொடுக்கணும். அடுத்து டூ டேட்டு, எந்த டேட்டில் போய் நான் ரீச் ஆவேன், 26 27 28 நான் ரீச் ஆகிறேன். அதில் டைம் போட்டுக்கலாம். நைட்டு 10 வந்து நான் ரீச் ஆகிறேன். 10:11 இந்த ட்ரிப் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போகிறேன். எங்கேருந்து போகிறேன் அப்படின்னா நான் திண்டுக்கல் செலக்ட் பண்ணிக்கிறேன். திண்டுக்கல் எந்த பிளேஸ், திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போட்டுக்கிறேன். மேலே செலக்ட் பண்ணுறது டிஸ்ட்ரிக், கீழே செலக்ட் பண்ணுறது அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏரியாவிலேருந்து போகிறோம் அப்படிங்கிறது லொக்கேஷன் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி 2 டிஸ்ட்ரிக், எந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறனோ அதை வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்னு போடணும். இப்போ நான் சென்னைக்கு போகிறேன். திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு போகிறதுனால சென்னைன்னு போடுறேன். அந்த சென்னையில் எந்த பிளேஸுக்கு வண்டி போகுது, அண்ணா நகருக்கு போகுது. நம்ம வண்டியில் பேலன்ஸ் அவைலபிள் பிளேஸ் வந்து ஸ்பேஸ் வந்து எவ்வளோ அல்லது டன்னேஜோ அல்லது ஸ்பேஸோ எவ்வளோ இருக்குதுன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம் அவைலபிள் ஸ்பேஸில். அடுத்த ரிமார்க்ஸில் வந்து நம்ம என்ன மாதிரி லோடு எடுத்துகிட்டு போகிறோம் அது மென்ஷன் பண்ணுறோன்னா பண்ணலாம், இல்லை ஃப்ரீயாக விட்டுறலாம். இது கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கஸ்டமருக்கு ஆப்போட ஃப்ரண்டில் போக்குவண்டி சர்ச்சுங்கிற இடத்துல இந்த வண்டி வந்து லிஸ்ட்டில் போகும். இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே போகும். அப்படி போகும்போது கஸ்டமர் பார்த்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே போக்குவண்டி சர்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிப் டைப் வந்து தமிழ்நாடு ட்ரிப் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வண்டியோட டிரான்ஸ்போர்ட் நேமு, வண்டி நம்பரு, என்ன மாதிரி வண்டி, எவ்வளோ அவைலபிள் ஸ்பேஸ் இருக்குது எல்லாமே இதில் வந்துடும். ஃப்ரம் பிளேஸ் டூ பிளேஸ், டேட்டு ஃப்ரம் டேட் டூ டேட்டு, வண்டியோட ஃபோட்டோ, வண்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது எல்லாமே வந்துடும். இதில் கஸ்டமர் கால் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா டிரைவர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ளஸ் கால் பண்ணியும் பேசிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு டிரைவர் போக்குவண்டி என்ட்ரியை போடுறது. இதுவே கஸ்டமர் போக்குவண்டி என்ட்ரியை பார்க்கணும்னா மேலே ஸ்க்ரோலிங்கில் ஓடிட்டுருக்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஏரியாவில் கஸ்டமர் யாராவது என்ட்ரி போட்டிருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து லோடு எங்கே, பிக்கப் பிளேஸு, டெலிவரி பிளேஸு, வெஹிக்கிள் மாடல், ட்ரிப் டேட்டு, கஸ்டமர் நேம், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இதில் டிஸ்பிளேயில் வரும். இதே மெனுவில் கஸ்டமர் போக்குவண்டி என்ட்ரி லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா லிஸ்ட்டாக எல்லாமே வந்துடும். ஸ்க்ரோலிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா போக்குவண்டி கஸ்டமர் என்ட்ரி லிஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் மொத்தமாக ட்ரிப்பை செலக்ட் பண்ணி நம்ம மொத்தமாக பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் டிரைவராக இருந்து டிரைவர் என்ட்ரி போடணும்னா கண்டிப்பாக டிரைவர் போக்குவண்டி என்ட்ரி லிஸ்ட்டில் மட்டும் போடுங்க. கஸ்டமர் போக்குவண்டி என்ட்ரி லிஸ்ட்டில் போட்டுறாதீங்க. அப்படி இப்போ கஸ்டமர் போக்குவண்டி என்ட்ரி லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா அது திருப்பி உங்களுக்கே காமிக்கும், கண்டிப்பாக கஸ்டமருக்கு காமிக்காது. அதனால் கவனமாக போடுங்க.